ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அயோத்தியை போய் பார்க்கணுன்னு. ஸோ அந்த பாக்கியம் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய பாட்டிக்கு கிடச்சிச்சு. கொஞ்சம் வயசானவங்கலாம், கொஞ்சம் ஓல்ட் ஏஜில் இருக்க என் பாட்டி எல்லாருமே வந்து கொஞ்சம் நிறைய பேராக சேர்ந்து இப்படி ஒரு ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி கேரளா, திருவனந்தபுரம் போயி, அங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் அங்கே ஹைதராபாத் எங்கேயோ போனாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி போய் நெக்ஸ்ட்டு அப்படியே அயோத்தி, அப்புறம் காசி, அப்படி எல்லா இடமுமே விசிட் பண்ணிட்டு வந்தாங்க. பாருங்க அங்கே ஒவ்வொரு புத்தா ஸ்டாச்சுவாக இருக்கட்டும், ராமர் கோவிலா இருக்கட்டும், அயோத்திக்கு மெயினாக போனதே ராமரை பார்க்க தான். அங்கே இருக்க ஒவ்வொரு ஆர்க்கிடெக்ட்டுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் குட்டி குட்டியாக எவ்வளோ இது இருந்தாலுமே அங்கேயும் வந்து சூப்பராகவே அதை போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து நம்ம நம்ம மக்கள் பார்க்குறதுக்காக நிறைய இது டோட்டலாக பார்க்கணுன்னா ராமாயணத்தையே அப்படி ஒரு ரிப்ளிகேட் பண்ண மாதிரி தான். ஏன்னா அதில் ஒவ்வொரு ராமாயணம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எப்படின்னா அதில் குகன் வருவாங்க, அனுமன், அப்படி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கூட அந்த ராமாயண கதையில் யார் யாரெல்லாம் அப்படி குட்டி குட்டியாக சின்ன கதாபாத்திரத்தில் வருவாங்களோ அவங்கள கூட சின்ன சின்னதாக அழகாக செதுக்கி நம்ம அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா அந்த ராமாயணத்தை நம்ம அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வரலாம். ராமரோட சின்ன வயசுலேருந்து அவர் என்னென்னலாம் பண்ணார், சின்ன வயசில் எப்படிலாம் சுட்டித்தனமாக இருந்தாரா, இல்லை பள்ளிக்கு பாடம் படிக்க போனது, அம்மா கிட்ட இருந்தது, அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட. அப்புறம் அவங்க வளர்ந்து பசங்க கூட வில் வித்தை அதெல்லாம் கற்றுக்கிறதாகட்டும், முனிவர்கிட்ட கற்றுக்கிறது, அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட செதுக்கி செதுக்கி அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. அதை பார்க்குற பாக்கியம் நேரடியாக பார்க்குறதுக்கு எனக்கு இப்போதைக்கு கிடைக்கல. நானும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இப்படி போய் பார்ப்பேன். நீங்களும் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதே மாதிரி அங்கே இருக்க சில பல கோயில்களுக்கும், இது ஒரு சிவன் கோயில், எல்லா இடமுமே போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு வந்திருக்காங்க. அங்கே வந்து நம்ம பீப்புள்ஸ் மோஸ்ட்டாக இப்போ போயிட்டுருக்காங்க. ஏன்னா மெயினாக வந்து அந்த அயோத்தி ராமரை பார்க்குறதுக்காகவே இங்கேருந்து நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அதில் என் பாட்டியும் ஒருத்தங்களாக போனாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சாம். மோஸ்ட்டாக அவங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப ட்ராவல். இங்கேருந்து நம்ம அயோத்தி போய் காசி எல்லா இடம் போகிறது வந்து ரொம்ப லாங் ட்ராவல் தான். பட் ஆனால் அவங்க அதையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி உடம்பு சரியில்லாமலாம் ஆயிருக்காங்க. சிக்க ஆன பிறகுமே சுற்றி பார்க்கணுங்கிற ஆர்வத்திலேயே நல்ல உடம்ப கொஞ்சம் மாத்திரையெல்லாம் போட்டு தேத்திக்கிட்டு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, அப்புறம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மெயினாக வந்து காசியில் வந்து காசி தண்ணி ஓடும்ல, அதில் வந்து பிணங்கள் டெட் பாடிஸ்லாம் அப்படியே மிதந்து அப்படியே போகுமாம். சைட்லலாம் போட்டு எரிப்பாங்களாம். நான் வந்து இவ்வளோ நாள் அதை நம்பலை. பட் ஆனால் இப்போது இவங்கெல்லாம் சொன்ன பிறகு தான் அப்போ உண்மையிலே அப்படி இருக்கு போல் அப்படின்னு நான் நம்பினேன். நீங்களும் உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி தெரியுமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதுக்கு பிறகு இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தது வந்து ராமரோட சின்ன வயசுலேருந்து உள்ளது. அப்புறம் சீதாவை பார்க்குறது, அப்புறம் சீதா வந்து வனவாசம் போகிறது, அந்த வனவாசத்துலலாம் ஜுவல்லரிஸ்லாம் இருக்காது. அதை கூட சூப்பராக போர்ட்ரேட் பண்ணி வீடியோஸை அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. எப்படின்னா சின்ன வயசில் பாலகனாக இருக்கும்போது கழுத்து நிறைய நகை போடுறது, அவங்களோட பணியாட்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸ் போடுறது, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆபரணங்கள் கழுத்தில் இருக்குது. இங்கே முனிவர்கள் அவங்கெல்லாம் வந்து அவங்களோட முனிவர் அந்த சின்ன சின்ன பாசிங்க போடுற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் இதுவே அவங்க வந்து வனவாசம் போகும்போது சரி, அங்கே காட்டில் வாழும்போதும் சரி, அவங்களோட ஆடையாக இருக்கட்டும், அந்த சாரியோட டிசைனை கூட அந்த சிம்பிளிசிட்டி ஆக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ இதாக போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இது வந்து ராவணன், மெயினாக ராவணன் வந்து ரொம்ப நீட்டாக போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அது பாருங்கள், அங்கேருந்து அந்த 10 தலையுமே அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அடுத்து திரும்பி அவர் ராஜ்யத்துக்குள்ளே நுழையிறதையும் அது ஒரு அழகாக எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் குகனை மீட் பண்ணுறது, படகோட்டி குகனை பார்க்குறது, அப்படி ஒரு சின்ன சின்ன இன்சிடெண்ட் கூட ராமாயணம் தெரியாதவங்களுக்கு கூட நம்ம இந்த இடத்துக்கு போனோன்னு வைங்களேன், ராமாயணத்தை பற்றி முழுசாகவே தெரிஞ்சுக்கலாம். அதான் மெயின் இதில். எனக்கும் இதை பார்த்தோன்னே எப்படியாவது அயோத்தி போகணும் அப்படி. நார்த் இந்தியாவுக்கு போயிருக்கேன் இதுக்கு முன்னே, ஆனாலும் இந்த மாதிரி பிளேசஸ்க்கு போகணும், இன்னும் நிறைய புதுசு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஆசை. உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் இருந்தால் என் கூட ஷேர் பண்ணுங்கள்.
ஷேரிங் இஸ் கேரிங். அதே மாதிரி உங்களோட ஐடியாஸையும் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ப்ளாக்ஸு, அப்புறம் எங்கேயாவது டூர் போகிறது அப்படி எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.